करोति वाचलं पुंगं लङ्घयतेऽग्रिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारणम् नामश्रेष्ठं मनुमपि सच्चिपुत्रमत्र स्वरूपं रूपं तस्याग्रजम् उरुपुरिं माधुरीं गोष्ठवतीं राधाकुण्डं गिरिवरमहो राधिका माधवासं प्राप्तो यस्य प्रतीद्व श्रीगुरुं तं नतोऽस्मि श्रीमद्भागवतं की जय श्रील प्रभुपाद की जय ஸ்ரீமத் காண்டம் 10 அத்தியாயம் 72 சாரி ஜராசந்தன் வதம். போன அத்தியாயத்துல கிருஷ்ணர் இந்திரபிரஸ்தத்துக்கு பயணித்து வந்தது, இந்திரபிரஸ்தத்துல பாண்டவர்களை சந்தித்தது, அதெல்லாம் பார்த்தோம். இப்ப இந்த அத்தியாயத்துல எப்படி யுதிஷ்ட மன்னருக்கு கிருஷ்ணர் அறிவுரை சொல்றார். 8 திக்கும் போய் எல்லாரையும் வெல்ல வேண்டும், அப்பதான் ராஜசூய யஜ்யம் பண்ண முடியும். ஒரு மன்னன் ஏதாவது ஒரு யஜ்யம் பண்ணணும்னா அவனுக்கு யாருமே பகைவர்கள் இருக்கக்கூடாது. அவரே பேரரசராக இருக்க வேண்டும். ஒரு யஜ்யம் பண்ணணும்னா அவங்க எல்லாரையும் அடக்கக்கூடிய பேரரசனாக இருக்க வேண்டும். அப்ப அதற்கு தான் நான் போன வாரமே சொன்ன மாதிரி ஒரு குதிரையை அனுப்புவாங்க. அந்த குதிரையை யார் கட்டி போடுறாங்களோ அவங்க அந்த மன்னனோட சண்டை போடணும். அப்படிதான் பெரும்பாலும் நடக்கும். இப்ப இதே மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம பிருத்து மகாராஜர் வாழ்க்கையில பார்த்திருக்கோம். 4வது காண்டத்துல பிருத்து மகாராஜர் வர்றார். அவர் உலகையே ஆண்ட பேரரசர். அவர் யஜ்யம் பண்ணும்போது இந்திர தேவன் அதை தடுப்பார். அதுல அவர் 100 அஸ்வமேத யஜ்யம் பண்ணா இந்திரன் ஆயிடும். பிருத்து மகாராஜருக்கு இந்திரன் ஆகணும்னு ஒரு ஆசை கிடையாது. ஆனாலும் அவர் 100 அஸ்வமேத யஜ்யம் செய்யக்கூடிய அளவுக்கு அவருக்கு தகுதி இருந்தது. அதனால அதை நம்ம செய்யலாம், அஸ்வமேத யஜ்யம் செய்யலாம் அப்படின்னு அவர் செஞ்சப்ப அதை அனுமதிக்கவே இல்லை இந்திரன். தகுதி இருந்தோம், இத்தனைக்கும் அவர் சக்தியாவேஷ அவதாரம். அப்புறம் பிரம்மதேவன் அவங்க எல்லாம் சொல்லி அதை நிறுத்திடுறாங்க. பிருத்து மகாராஜர் 100வது யஜ்யம் செய்யவே விடலை, 99ஓட நிறுத்திடுறாங்க. அது மாதிரி ஒரு மன்னன், ஒரு பேரரசன் இந்த உலகத்துல நான் சக்தி வாய்ந்தவன்றதை நிலைநாட்டுறதுக்கு அவங்க இந்த யஜ்யங்கள்லாம் பண்ணாங்க. அப்ப அந்த யஜ்யம் பண்ணும்போது அவங்களுக்கு யாரும் எதிரிகள் இருக்கப்படாது. அதனால கிருஷ்ணர் யுதிஷ்ட மன்னருக்கு சொல்றார், 4 சகோதரர்களை 4 திசைகள்ல அனுப்புப்பா அப்படின்னு சொல்றார். இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணரை யுதிஷ்ட மன்னர் பிரார்த்தனைகளால வர்ணிக்கிறார். பகவான் பேசுறார். நீங்க எவ்வளவு எதுக்காக நான் இந்த யஜ்யம் பண்ண வைக்கிறேன் அப்படின்றத அவர் சொல்றார். கோவிந்தா, புனிதத்தன்மையும் ஐஸ்வர்யமும் மிக்க உங்களுடைய அம்சங்களை ராஜசூயம் என்ற தலை சிறந்த யாகத்தால் நான் ஆராதிக்க விரும்புகிறேன். பிரபுவே, எங்களுடைய முயற்சி வெற்றி அடைய புரியுங்கள், அருள் புரியுங்கள் அப்படின்னு சொல்றார். இதுல என்னன்னா, பகவானை கேட்டுதான் இவங்க எல்லாம் செயல்படுவாங்க. பாண்டவர்கள் எப்பவுமே தங்களுடைய புகழுக்காகவோ தங்களுடைய சுயநலத்துக்காகவே வாழவே இல்லை. முழுக்க முழுக்க கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்கு தான் வாழ்ந்தாங்க. அதனால அவர் சொல்றார், உங்களை இந்த யஜ்யம் செஞ்சு உங்களை திருப்திப்படுத்த விரும்புறேன். அதனால நீங்க தான் அதுக்கு அருள் புரிய வேண்டும். நாம செய்யற எந்த காரியமே கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக இருக்க வேண்டும். இல்ல என்னுடைய புகழை என்னுடைய பெருமையை நான் பலப்படுத்துறதுக்காக இருக்கணும்னா அதுல அது சுயநலமாயிடும். இது ராஜசூய யஜ்யம்ன்றதுக்கு நிறைய பணம் தேவைப்படும், செல்வம், நிறைய ஆட்கள், நிறைய எல்லாமே நிறைய தேவைப்படும். அது ஒரு ஆடம்பரமான ஒரு விஷயம்தான். ஆனா அந்த ஆடம்பரத்தை மகாராஜர் யுதிஷ்டர் ஏன் செய்யணும்னு நினைச்சாருன்னா, அங்க கிருஷ்ணருக்கு முக்கியத்துவம் தரணும். இது மகாபாரதத்திலே மிக முக்கியமான ஒரு கட்டம். இந்த யஜ்யத்துல கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், கிருஷ்ணரே எல்லா மரியாதைக்கும் உரியவர்னு யுதிஷ்ட மகாராஜர் சொல்வர். அதை எதிர்த்ததுனால்தான் சிசுபாலனை கொல்றார் கிருஷ்ணர். அப்போ இங்க பகவானை ஆராதிக்கணும்ட்டு தான் யுதிஷ்ட மகாராஜர் இவ்வளவு பெரிய விஷயங்களை சொல்றார், செய்யறார், இவ்வளவு பெரிய யாகத்தை செய்யறார். அப்போ அவர் சொல்றார், யாரெல்லாம் சரண் அடைறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துல இருந்து விடுதலை கிடைக்கும், பௌதிக வாழ்க்கையில இருந்து விடுதலை கிடைக்கும். அவங்க என்ன நினைச்சாலும் அவங்க சரணாகதியினுடைய பலன் அப்படிதான். பகவானை சரண் அடைந்தா எல்லாமே நடக்கும். ஒரே வார்த்தை,
பகவானை உண்மையாக சரணடையும் போது எல்லாமே நடக்கும். அததான் இங்க சொல்றார். சரண் அடையலன்னா, சரண் அடையாதவங்கள் எந்த விதத்திலையும் திருப்தி அடைய முடியாது. இந்த உலகத்தையே கையில வச்சு கூட இருக்கலாம். ஆனா அதுல அவங்க திருப்தி அடைய மாட்டாங்க, அதுல அவங்க நிம்மதி அடைய மாட்டாங்க, அதுல அவங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. அதுதான் இந்த ஸ்லோகத்துல, 4வது ஸ்லோகத்துல யுதிஷ்டர் வந்து சொல்றார். அதனால அவர் வந்து முதல் வழிபாடுன்னு சொல்லக்கூடிய அக்ர பூஜா, அதை வந்து கிருஷ்ணருக்கு செய்யணும். அந்த ராஜசூய யஜ்யத்துல யார் முக்கியமா, யார் ஹீரோ அப்படின்னும் போது கிருஷ்ணர் தான். அதை செய்யணுன்றதுக்காக தான் யுதிஷ்டர் இதை செய்றார். அதனால சொல்றார், தேவதேவரே, உங்களுடைய தாமரை பாதங்களுக்கு ஆற்றப்படும் பக்தி தொண்டின் வலிமையை இவ்வுலக மக்கள் காணும்படி செய்யுங்கள். சர்வசக்தி படைத்தவரே, உங்களை வழிபடும் கௌரவர்கள் மற்றும் சிருஞ்சியர்களின் நிலையையும் அவ்வாறு வழிபடாதவர்களின் நிலையையும் காட்டியறலும். இப்ப இதுல தெரிஞ்சிடும், யார் அவர் சரணடைறாங்களோ அவங்களுக்கு என்ன நடக்க போகுது, யார் சரணடையிலையோ அவங்களது கதி என்ன ஆக போகுது அப்படின்றத இங்க காட்ட போறாங்க. அதனால அவர் சொல்றாரு, பகவானே, நீர் எப்பொழுதும் நிலை மாறாதவர். இங்க பாருங்க, இந்த உலகத்துல மக்களும் சரி உலகமும் சரி மாறிக்கொண்டே இருக்கும். அதனால இங்க ஒரு வாசகம் வைக்கிறார், நிலை மாறாதவர்னு. கிருஷ்ணர் வந்து எப்போதும் ஒரே நிலையா தான் இருப்பார். அதனால கடவுளை வரையறுத்தல் வந்து சுலபம். கடவுள் இப்படிதான் இருப்பார். அதனால நாம அவரை அணுகிறது, அவரை நேசித்தல், அவருக்கு பக்தி தொண்டு பண்றதெல்லாம் ஈஸி, சுலபம். இந்த கருத்தை நல்லா புரிஞ்சுக்கினீங்கன்னா தான் அது புரியும். இப்போ ஒரு மனிதரை நேசிக்கிறோம்னு வச்சுங்க, நம்ம குழந்தையா இருக்கலாம், கணவன் மனைவியா இருக்கலாம், இல்ல நண்பர்களா இருக்கலாம். அவங்க நல்லவங்களா இருந்தா கூட இந்த பௌதிக உலகம் அவர்களை மாத்திடுது. இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் நிலையற்றவர்கள், மாறக்கூடியவர்கள். ஆனா கடவுள் அப்படி இல்லை, நிலை மாறாதவர். இந்த இந்த இடத்துல ஒரு 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 வர்ணனையை வைக்கிறார். பகவான் வந்து எல்லாருக்கும் சமமானவர். அப்போ சமோகம் சர்வ பூதேஷுன்ற ஸ்லோகம் இங்க நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரணும். யார் பக்தி தொண்டு செஞ்சாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். எப்படின்னா, இப்போ இப்போ கற்பக மரம் இருக்கு, கற்பக விருட்சம்னு சொல்றோம். அங்க போய் நின்னு எதை கேட்டாலும் அது கொடுக்கும். உன் வேலை நீ கேட்கறது. அதான் கல்ப விருட்சம்னு பேரு. கல்ப விருட்சத்தை அங்க போய் ஒரு புலி வந்து என்னை கடிச்சு சாப்பிட்டோம்னு நீங்க நினைச்சா அது உடனே நடக்கும். உடனே நடக்கும். தங்கம், வெள்ளி, பொண்ணு, பொருள், சாப்பாடு, வசதியான வாழ்க்கை, இதெல்லாம் வேணும்னு கேட்டான். இந்த ஒரு கதையா கூட சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒருத்தன் கேட்பான். எல்லாம் இப்போ ஒரு புலி வந்துச்சுன்னா, வந்து என்ன கட்சி தின்னுச்சுன்னா அது வந்துச்சு கட்சி தின்னுச்சு. அப்ப எண்ணங்கள் யார் யார் எப்படி அணுகுறாங்களோ கல்பக விருட்சத்தை, அப்படியே அது பலன் கொடுக்கும். இங்க அதான். அதனால பாரபட்சமானவர்னு கிருஷ்ணர் சொல்லவே முடியாது, எல்லாருக்கும் சமமானவர். இந்த மரம் உதாரணம் சொல்லி சொல்றார். நான் அந்த மரம் வந்து நீ என்ன கேட்கறியோ அது கொடுக்கும். உன்னுடைய தகுதி என்னவோ அது உனக்கு நடக்குது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கருத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மள மாற்றத்தை நம்ம கொண்டாந்துருவோம். எனக்கு நடக்கிறதெல்லாம் என் விருப்பம்தான். ஏன்னா பகவான் கல்ப விருட்சம் என் இதயத்துல இருக்கிறார், என் ஆசைகளை அறிவார், அதுக்கேத்த மாதிரி பலனை கொடுக்குறார். இது கொஞ்சம் கஷ்டம்தான் நடைமுறைப்படுத்துறதுக்கு. ஏன்னா நம்ம எல்லாம் வந்து ஆன்மீக வாழ்க்கையில வரோம். நிறைய பேர் கேட்பாங்க, நாங்க முன்னேற தானே விரும்புறோம், பின்னேறோமே. ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மளுடைய மனதை கட்டுப்படுத்துறது, மனதுல உள்ள இருக்கிற எண்ணங்களை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். இதுல ஜெயிச்சிட்டோம்னா சரியா போச்சு. அதைத்தான் அடுத்ததுல சொல்றார். கிருஷ்ணர் சொல்வார், அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இந்த விஷயங்களை நம் மனக்கட்டுப்பாடு, புலன் கட்டுப்பாடு, இது ரெண்டு இருந்தா நம்ம கடவுளே கட்டுப்படுத்தலாம். அதை வந்து யுதிஷ்டர் சொல்வார். யுதிஷ்டருக்கு கிருஷ்ணர் சொல்றாரு. இப்ப அது அந்த ஸ்லோகத்தை இப்ப பார்க்கலாம். இப்ப பகவான் பேச ஆரம்பிச்சிட்டார். இப்ப பக்தன் பேசிட்டார், பகவான் பேசுறார். நீங்க வந்து உங்களுடைய தீர்மானம் சரியானதுதான், அதனால இது நடக்கட்டும். ஏன்னா உங்க புகழையும் பரப்பணுன்றது எனக்கு ஆசை அப்படின்னு. இப்ப பகவானை வந்து பக்தன் புகழ்ந்தார், பக்தனை பகவான் புகழ போறார். அதனால இந்த யாகங்களுக்கெல்லாம் தலை சிறந்த இந்த யாகம் வந்து எல்லாருக்குமே நல்லது, எல்லாருக்கும் நன்மை செய்யும். அதனால நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றார். அதுல இந்த முடிவுல வந்து முதல்ல நீங்க எல்லா அரசர்களையும் வெல்லுங்கள், தேவையான உபகரணங்கள்லாம் சேர்த்துக்குங்க, அப்புறமா இந்த யாகம் செய்யுங்க அப்படின்னு சொல்றார்.
உங்க சகோதரர்கள்லாம் வெவ்வேறு திசைகளுக்கு அனுப்பி அவங்களெல்லாம் வெற்றி பெற்றுக்கொண்டு இங்க வர சொல்லுங்க அப்படின்ட்டு. இந்த இடத்துல தான் ஸ்லோகம் 10ல கிருஷ்ணர் சொல்றார் பாருங்க. புலனடக்கம் உள்ளவராக இருப்பதால் புலன்களை அடக்க முடியாதவர்களால் வெற்றி கொள்ள முடியாத என்னை நீர் வென்று விட்டீர். கிருஷ்ணரை நம்ம வெற்றி கொள்ளணும். இந்த கல்ப விருட்சம் அப்படின்றோம்ல, கல்ப விருட்சம் மரத்துக்கிட்ட போய் நாம நெகட்டிவா இல்லாம இருக்கணும் இல்லையா? ஒண்ணு எதை ஒன்னா செய்யக்கூடியது அப்படின்னு ஒரு மரம் இருக்கு. அங்க போயிட்டு புலி வந்து என்ன கட்டிச்சுன்னா புலி வந்து கடிக்கும். அப்போ யாருக்கிட்ட பிரச்சனை இருக்கு? மரத்துக்கிட்டயா இல்ல மனுஷங்கிட்டயா? நாம் நம்மையே கட்டுப்படுத்த முடியாததுனால தான் இங்க இவ்வளவு சிக்கல்ல இருக்கிறோம். நாம் எப்பொழுது நம்மை கட்டுப்படுத்த முடியுமோ, நம் புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்துறோமோ, அப்போ நம்ம கிருஷ்ணரை வென்று விடலாம்னு சொல்றாங்க. இது ரொம்ப கஷ்டமான வேலை. அதை மட்டும், இந்த கருத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாருக்குமே, எனக்கும் தான் பக்தியில வந்து முன்னேற்றம் கிடைக்கும். பகவானை வசப்படுத்துறது ஒரே விஷயம். நம்ம புலன்களை கட்டுப்படுத்தினால் ஒழிய பகவானை வசப்படுத்த முடியாது. அந்த ரகசியத்தை இங்க சொல்லிடுறாரு. பகவானை இவங்க ஏன் வென்றார்கள்? பாண்டவர்கள் எப்படி வென்றார்கள்? பக்தியில வென்றார்கள். அவங்களுக்கு வேற சிந்தனையே கிடையாது, வேற எண்ணமே கிடையாது. அப்படி புலன்களை கட்டுப்படுத்தினால் பகவானை கட்டுப்படுத்த முடியும். புலன்களை கட்டுப்படுத்தலைன்னா அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும், எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் பகவானை வெல்ல முடியாது. இப்போ இந்த உலகத்துல வந்து ஒரு தேவராலையோ இல்ல உம் தன் பலத்தினாலோ அழகினாலோ கீர்த்தினாலோ அல்லது ஐஸ்வர்யத்தினாலோ என் பக்தனை வெல்ல முடியாதுன்னு சொல்றாரு. இதையும் நம்ம பாக்குறோம். ஒரு சாதாரண நீ வந்து என் பக்தன், அதனால உன்னை வந்து ஒரு ஜராசந்தன் இந்த மாதிரி மன்னர்கள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சாதாரண மன்னர்கள் உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற எவ்வளவு பெரிய சக்தினாலும் என் பக்தனை வெல்ல முடியாதுன்னு வேற ஒரு வாசகம் சொல்லிடுறாரு. நீ என் பக்தன், நீ என் பக்தனா இருக்கிறதுனால உன்னை யாரும் வெல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு, இப்போ ஒவ்வொரு இதெல்லாம் கேட்டுட்டு யுதிஷ்ட மன்னருக்கு வந்து மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். தன்னுடைய சகோதரர்களை 4 திசைக்கு 4 பேர் அனுப்பிச்சிடுறாரு. 4 திசைக்கு 4 பேர் அனுப்பிச்சிட்டு, அப்போ அத மாதிரி எல்லாம் செல்வங்கள்லாம் கொண்டாந்தாங்க அவங்க. எல்லா பல தேசங்களை வென்று, அர்ஜுனன்லாம் கேட்கவா வேணும்? அர்ஜுனன், பீமன் எல்லாருமே பல தேசங்கள் எல்லாம் ஒவ்வொரு திசையை வென்று அவர்கள் வந்து செல்வங்களை கொண்டு வந்தார்கள். அப்பதான் வந்து யுதிஷ்ட மகாராஜருக்கு புரியுது, இப்ப இன்னும் ஜராசந்தனை ஒண்ணும் பண்ணலையே. மற்றவர்கள்லாம், மற்ற மன்னர்கள்லாம் அவங்களே வரியெல்லாம் செலுத்திட்டாங்க. அப்ப ஜராசந்தனை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, நான், பீமன், அர்ஜுனன் 3 பேரும் சேர்ந்து பிராமண வேஷத்துல போலாம். பிராமண வேஷத்துல ஏன் போனோம்னா, பிராமணர்களுக்கு தொண்டு செய்யறதுல வந்து ஜராசந்தன் வந்து பிராமண பண்பாட்டுல ரொம்ப தீவிரமா இருந்தான். பிராமணர்கள் வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா அவர் கண்டிப்பா கொடுப்பான். நல்ல பிராமணர்களா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிராமணர்களுக்கு தானம் வழங்குற நேரத்துல போறாங்க. அப்போ ஒரு கேள்வி எழலாம், எப்படி இது குறுக்கு புத்தி மாதிரி இருக்கே, அவனை ஏமாத்துற மாதிரி இருக்கே அப்படின்னும் போது, தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். தர்மம் என்பது பகவான் என்ன வடிவமைக்கிறாரோ அதுதான் தர்மம். பகவான் சொல்றதுதான் தர்மம். இந்த இடத்துல ஏமாத்துல பல மன்னர்களை காப்பாற்ற வேண்டும். ஜராசந்தனை அழிக்க வேண்டும். ஜராசந்தனுக்கு வந்து சில வரப்பிரசாதங்கள் இருக்கு. அதை முன்னிட்டு அவனை வந்து பீமனால் தான் வெல்லணும் அப்படின்னும் விதி இருக்கு. அதனால இதெல்லாம் மேற்கொண்டு பகவான் வந்து ஒரு திட்டத்தை வைக்கிறார். அதுல வந்து அவர் குற்றமற்றவர். இப்படிதான் ஜெயிக்கணும் அப்படின்னு அவரே எழுதி வச்சிருக்கிறாரு. அதனால அவங்க அப்படி போறாரு. அவர்களை பார்த்த உடனே ஜராசந்தனுக்கு அஹ், புரியுது. ஏன்னா இந்த தோள்பட்டைகள்லாம் பாத்தீங்கன்னா அங்க வீரர்களுக்கெல்லாம் தழும்புகள் இருக்கும். தோள்பட்டை இப்ப பிராமணர்களுக்கெல்லாம் அப்படி இதா இருக்காது உடல். சத்திரியர்களுக்கு தான் அந்த ஆஜானுபாகமா இருக்கும். அதை பார்த்த உடனே அவனுக்கு தெரியுது. அப்போ வந்து உம் இவங்க கேக்குறாங்க, கிருஷ்ணர், அர்ஜுனன், பீமன் 3 பேரும் கேக்குறாங்க, நாங்க உங்க விருந்தினர்களா வந்திருக்கோம், நாங்க கேட்கறத நீங்க தரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உம் நீங்க எது வேணா கொடுக்கணும். ஏன்னா
பொறுமையுள்ளவர்களுக்கு பொறுக்க முடியாதது எது, துஷ்டர்களுக்கு செய்யத்தகாதது எது, தானசீலர்களுக்கு கொடுக்க முடியாதது எது, சமமாக பார்ப்பவர்களுக்கு அந்நியன் எவன். இப்போ நீ தானம் பண்றவன், ஜராசந்தனை சொல்றாங்க. அப்ப நீ எதுவுமே கொடுக்காம இருக்க முடியாது. இப்ப இங்க அதுக்கு விளக்கம் வந்து ரொம்ப அழகா சொல்றாங்க. என்ன விளக்கம்னா, இப்போ எது வேணா கேட்டா கொடுக்கணும்னா என் பையனை கேட்டா நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு ஜராசந்தன் கேட்கிற மாதிரியும், பொறுமை உள்ளவர்களுக்கு பொறுக்க முடியாதது எது, என் உடல்லையே கேட்டீங்கன்னா அதை நான் கொடுக்க முடியுமா அப்படின்னு அவன் ஆட்சேபிக்கலாம். அப்போ வந்து அடுத்த வரி வருது, தானசீலர்களுக்கு கொடுக்க முடியாதது எதுவுமே இல்லை, நீ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு. அப்ப சமமாக பார்ப்பவனுக்கு அந்நியன் எவனும் கிடையாது. பரக சமதர்ஷினம், நீ எல்லாத்தையும் சமமா பாக்குறவன். அப்போ உனக்கு வந்து அந்நியர்கள்லாம் இருக்கப்படாது. நாங்க வெளி தேசத்துல இருந்து வந்திருந்தாலும் பிராமணர்கள் உனக்கு வந்து, நீ எங்களை வந்து சமமா பார்த்து மற்ற பிராமணர்களுக்கு என்ன செய்யறியோ அதை எனக்கும் செய்யணும் அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து. அதை வந்து இங்க விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் எல்லாம் விளக்குறாங்க. இப்படி ஜராசந்தன் கேட்டா அதுக்கு பதில் என்ன, அதுக்கு பதில் என்ன, பொறுமையா இருக்கிறவன் நீ, நிதானத்துல சிறந்தவன், அதனால நாங்க கேட்கறத நீ கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சாமர்த்தியம் உள்ள ஒருவன் அழியும் சரீரத்தால் நல்லோர் புகழத்தக்க அழியாத கீர்த்தியை சம்பாதிக்காவிட்டால் அவன் குறியவனாகவும் வருத்தப்படத்தக்கவனாகவும் ஆவான். இப்ப உனக்கு வந்து பெயர் முக்கியம் பாரு, மன்னர்களுக்கு எப்படி பதவி முக்கியமோ அதே மாதிரி பெயரும் முக்கியம். அதனால உனக்கு வந்து நீ நல்ல புகழையும் பெற வேண்டும்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து இன்னொன்னும் ஒரு வாசகம் வைக்கிறாங்க. ஹரிச்சந்திரன், ரந்திதேவர், உஞ்சவிருத்தியால் வாழ்ந்த முத்கல முனிவர், சிபி, பலி, வேடன், மாடப்புறா அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பேருடைய உதாரணங்களை தராங்க. இத்தனை பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ரந்திதேவர் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஹரிச்சந்திரனுடைய கதை எல்லாருக்கும் தெரியும். சத்தியத்துக்காக பல கஷ்டங்களை அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து அனுபவிச்சாங்க. ஹரிச்சந்திரன். ரந்திதேவர் பாகவதத்திலே வந்தார். அவர் வந்து விரதம் இருந்துட்டு தனக்கு வந்த உணவை வந்து சாப்பிடாம எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து, ஒண்ணுமே இல்லாம, தண்ணி கூட இருக்காது அவர்கிட்ட, எல்லாத்தையும் கொடுத்துட்டு தண்ணி கூட சாப்பிடறதுக்கு இல்லாம கஷ்டப்படுவார். அப்புறமா அவரை வந்து சோதிச்ச தேவர்கள்லாம் வந்துருவாங்க. அது போல முத்கல முனிவர், எல்லாத்தையும் மற்றவங்களுக்கே கொடுத்த முத்கல முனிவர், அவர் கதை எனக்கு தெரியாது, யாருக்குன்னா தெரிஞ்சா சொல்லலாம். சிபி, சிபி தெரியும். ஒரு புறாவுக்காக தன்னுடைய உடல்லையே வைக்கிறார். அப்புறம் பலி மகாராஜர் தெரியும். வேடன், வேடன் எனக்கு தெரியல. மாடப்புறா, ஒரு புறா வந்து வேடனுக்காக தண்ணியே கொடுத்துருச்சான். அதனால அந்த கதையும் எனக்கு தெரியாது. இத்தனை உதாரணங்களை சொல்லி இவங்கெல்லாம் எப்படி தானம் பண்ணாங்க, அந்த மாதிரி நீ தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஜராசந்தன் வந்து இவங்களெல்லாம் பார்த்துட்டு இவனுங்க வந்து சாதாரண ஆளு கிடையாது அப்படின்றத கண்டுபிடிச்சிடறான். கண்டுபிடிச்சிட்டு அப்போ பிராமணர்களை போல இப்படி இருக்கிறானுங்களே, அப்ப இவனுங்க யாரு, கண்டிப்பா சத்திரியர்கள் தான். எதுக்காக வந்திருந்தாலும் சரி நாம வந்து அவங்க கேட்கறத கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றார். மனசுல நினைக்கிறான், ஜராசந்தன் மனசுல நினைக்கிறான், இவங்க எதுக்கு வந்திருந்தாலும் சரி நான் என்ன கொடுக்கணும், அவங்க கேட்கறத கொடுக்கணும் அப்படின்ற முடிவுக்கு ஜராசந்தன் வரான். இப்படிதான் வந்து அந்த உள்ள இருக்கிற பரமாத்மா செயல்படுவார். இப்ப ஜராசந்தன் ரொம்பவே கெட்டவன் தான், எல்லாத்துலயும் கெட்டவன். ஆனா ஒரே ஒரு நற்குணம் இருந்தது, பிராமணர்களை ஆதரிக்கணும்ட்டு. இப்ப அந்த நற்குணத்தை வச்சு அவனை வந்து அழிக்க பார்த்துட்டாருன்னா, பிறக்கப்பட்ட ஜீவராசிகள் எல்லாம் மரணத்தை அடைந்தே ஆகணும். இந்த ஜீவராசிக்கு, ஜராசந்தனுக்கு இப்ப முடிவு வந்துடுச்சு. அந்த முடிவு இப்படிதான் அப்படின்ட்டு பகவான் எழுதியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து அபக்தன். பக்தனாத்னா அவன் கதை வேற. பக்தன் கிட்ட ஒரு சின்ன நிறைய தப்புகள் இருந்தாலும் அவன் வந்து சின்ன நற்குணம் வச்சாலும் அதை பெருசாக்கி அவனை வழிக்கு கொண்டாந்துருவார். இவனை வழிக்கு கொண்டாட முடியல. கெட்டவர்களா இருந்தாலும் ஒரு நல்ல குணம் இருந்தா அந்த நல்ல குணத்தையே வச்சு அவனை நல்லவனாக்கலாம். இப்ப இவன் மிகப்பெரிய கெட்டவன்றத இப்ப தெரியும். ஏன்னா வந்து ரொம்ப மட்டமா பேசுவான். இப்ப அடுத்தது ஒரு ஒரு மனநிலை, இவங்க எது கேட்டாலும் நான் கொடுத்துடலாம் அப்படின்னு வந்துட்டான் ஜராசந்தன். ஆனா அடுத்த மனநிலையில திட்டுறான் அவனுங்களே, அவர்களே, கிருஷ்ணரை, அர்ஜுனனை கேவலமா பேசுறான், பீமனை, எல்லாரையுமே. இப்படி வந்திருக்கீங்க, சரி நான் வரேன், யுத்தம் வேணும் அப்படின்னு அவங்க கேட்டப்போ செய்யலாம், யாரை தேர்ந்தெடுக்கணும் போது கிருஷ்ணரை வந்து திட்டுறான், ஏசுறான்.
நீ வந்து போய் கடல்ல போய் தஞ்சம் கொண்டாய், என்கிட்ட இருந்து பயந்த நீ கோழை, உன் கூட நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு கிருஷ்ணரை சொல்றான். அர்ஜுனனை, நீ என்னை விட சின்னவன், உன் கூட நான் சண்டை போட மாட்டேன். என்னை போல பலசாலியான பீமனை நான். அப்போ வந்து உனக்கு அவ்வளோ அகங்காரம் இருக்கு. தெரியல நம்ம அழிவு வரப்போகுதுன்னு தெரியல. அப்ப அவன் வந்து எவ்வளோ பெரிய அசுரனா இருந்ததுனால இந்த உண்மை தெரியல. எந்த உண்மை? இங்க பறக்கிற ஜீவாத்மா செத்துதான் ஆகணும். பிறப்பு இருந்தா இறப்பு இருக்கும். நான் அப்போ எனக்கு இறப்பே இருக்காது, நான் எதையும் தாண்டுவேன் அப்படின்ற ஒரு மாயை அவனை கண்ணை மறைச்சிடுச்சு. இந்த எண்ணம் இருந்துருந்துச்சுன்னா அதுக்கேத்த மாதிரி அவன் செயல்பட்டிருப்பான். அந்த எண்ணமே அவனுக்கு இல்லை. அந்த எண்ணம் இல்லைன்னா அவன் வந்து அசுரன் தான். இது ஒரு அடிப்படை எண்ணம், அடிப்படை புரிதல். இந்த புரிதல் எல்லாருக்கும் வந்தே ஆகணும். நான் பிறந்துட்டேன்னா ஒரு நாள் நான் செத்துதான் ஆகணும். எனக்கு பிறப்பு இருக்கிறது, இறப்பு கண்டிப்பா வந்தே ஆகணும் என்றத புரிந்து கொள்ள வேண்டும். அவன் புரிந்து கொள்ளவில்லை. பீமனை தான் கேட்கறான் சண்டை. இப்போ பீமனும் அவனும் கதை எடுத்து சண்டை போடுறாங்க. பல நாட்கள் சண்டை போடுறாங்க. இந்த பல நாட்கள் சண்டையில காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சண்டை போடுவாங்க. அஹ் இரவுக்கு அந்த சாயங்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் அதே அரண்மனையில விருந்தினராக தங்கினார்கள். இந்த சண்டை இப்படியே போதே, எப்பதான் முடியும் அப்படின்ட்டு பீமன் கேட்கும்போது கிருஷ்ணர் வந்து ஒரு உத்திய சொல்றார். அவனை வந்து கிழிச்சிட்டு திருப்பி போடணும் அப்படின்ட்டு. அதை வந்து பீமன் புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுட்டு ஜராசந்தனை ரெண்டா கிழிக்கிறார். ரெண்டா கிழிச்சு அது திரும்பி ஒட்டுது. ரெண்டா கிழிச்சு திருப்பி போடும்போது அது ஒட்டவில்லை. இதை வந்து மக்கள்லாம் பாக்குறாங்க. ஜராசந்தன் வந்து எப்படி பிறந்தான்னா, ஆஹ் அந்த ஜராசந்தனுடைய மகத நாட்டு மன்னனுக்கு குழந்தைகள் இல்லை. அப்போ குழந்தை வரம் வேண்டி அஹ், ஏதோ யஜ்யம் பண்ணும்போது பிரசாதம் கிடைக்குது. அந்த பிரசாதத்தை ரெண்டா பிரிச்சிடறான். ரெண்டு ராணிகள் ரெண்டா பிரிச்சிடறான். ஆனால் அந்த அதை உண்ட ராணிகளுக்கு பாதி பாதி குழந்தை பிறகுது. இது பிண்டமா பிறந்திருக்கே, உயிர் இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டுத்தையும் காட்டுல வீசி அடிக்க சொல்லிடுறான். காட்டுல வீசி அடிக்கப்பட்ட அந்த துண்டுகள் எடுத்து ஒரு ஜரா அப்படின்ற ஒரு மந்திரவாதி, ஒரு பெண், அதனால தான் அவனுக்கு ஜரா சந்தன். அந்த ஜரான்ற அந்த 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 அறைக்கு ரெண்டு பகுதிகளையும் எடுத்து ஒட்டிடுறா. அது அது வந்து குழந்தையாக மாறுகிறது. மீண்டும் அந்த மன்னன் கிட்ட தான் வந்துருது அந்த குழந்தை. இப்ப ஜராசந்தன் அப்படின்னு பேர் வருது. இப்ப இப்படிதான் அவன் பிறந்தான். அதனால அதை பிரிச்சு அது சேர விடாத மாதிரி திருப்பி போட்டினா செத்து போயிடுவான் அப்படின்றத கிருஷ்ணர் பூடகமாக காட்டுறார். அதை புரிந்து கொண்டு பீமன் வந்து இரண்டாக கிழித்து திருப்பி போடுகிறான். அதுல வந்து ஜராசந்தன் இறந்து விடுகிறான். இப்ப ஜராசந்தன் இறந்த பிறகு அவனுடைய அவனுடைய மைந்தனாகிய சகதேவனை மன்னனாக்குறாங்க. அவங்களுக்கு ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ளணும்னு ஆசை இல்லை, அந்த ராஜ்யத்துல நல்ல மன்னன் இருக்கணும்ன்ட்டு. அவன் ஜராசந்தனுடைய மகன் வந்து நல்லவனாகவோ ஆன்மீகமாக இருந்திருக்கலாம், தெரில. அது எப்படிப்பட்டவன்னு தெரில. ஆனா அவனுக்கு வந்து அவனை முடிசூட்டுறாங்க. மகத நாட்டினுடைய மன்னனாக சகதேவனை முடிசூடிட்டு இவர்கள் இந்திரபிரஸ்தத்துக்கு திரும்புறாங்க. அதனால அஹ், ஜராசந்தன் இந்த இந்த அத்தியாயத்துல கொல்லப்படுகிறான். ஏன்னா பல 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 வருடங்களா அந்த ஜராசந்தன் ஒரு டார்கெட்டாவே இருந்தான். நம்ம மிகவும் தொல்லை கொடுக்குறவங்கல அவன் தான் வந்து நிறைய தொல்லை கொடுக்குறான். அதுல முக்கியமான வந்து நிறைய மன்னர்கள், 20,000 மன்னர்களை சிறைப்படுத்தி வேற வச்சிருக்கான். அதுல இருந்து அவர்களெல்லாம் வேற காப்பாத்தணும். அவர்களெல்லாம் காப்பாத்துறாங்க. எல்லா மன்னர்களும் விடுதலை செய்யறார் பகவான். இப்ப அடுத்த அடுத்த அத்தியாயத்துல அந்த விடுதலை செய்த மன்னர்கள்லாம் பிரார்த்தனை செய்வாங்க. அதை நம்ம பார்க்கலாம். இவ்வாறாக ஜராசந்தன் வதம் முடிஞ்சிருக்கு. இதுல ஏதாவது கேள்விகள், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். அதாச்சும் இந்த புலன்களை அடக்குறதுங்கிறது ரொம்ப சிரமமான காரியம் போல. முடியவே இல்லையேம்மா. அதாச்சும் நம்ம நினைக்கிறோம் முயற்சி ஒரு புலன் பண்ணலாம். ஒரு இடத்துக்கு போனா இன்னொரு புலன் இன்னொரு இடத்துக்கு போறது. ஆமா. எப்பவும் முயற்சி தியானம் இல்ல இல்ல பண்றோம், முயற்சி சவுண்ட் ஆஃப் முயற்சி பண்றோம். பண்ணலாம். முயற்சி பண்ணலாம். ஆஹ் பகவான் ஆஹ் வந்து நமக்கு வந்து கருணை காட்டுவார். அவனாதான் முடியும். உம் கருணை காட்டுவார். நான் சமீபத்துல சரணாகதி பற்றி ஒரு உபன்யாசம் கேட்டேன். உம் அதாவது உம் நம்ம வேலை வந்து இப்ப ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை உம் நடக்க கத்துக்குது. பல முறை விழுது. தோல்வியில தான் முடியுது. அப்ப நடக்க உம் முடியாத குழந்தைய தான் நான் சொல்றேன். நல்லா நடக்கிற குழந்தை இல்ல. ஒரு குழந்தை நடக்க கத்துக்கும் போது பல முறை விழுது.
ஆனா அந்த குழந்தைக்கு நடக்கிற ஒரு ஃபீலிங்கை கொடுக்கணும்னு அப்பாவோ அம்மாவோ என்ன பண்ணுவாங்க, அந்த கைகளை பிடிச்சுப்பாங்க. ம். ம். பிடிச்சு அதை கண்ட்ரோல் முழுசா அந்த தாய் தகப்பன் எடுத்துப்பாங்க. ஆனா அந்த ம். குழந்தை நினைச்சுக்கோ நான் நடக்கிறேன் அப்படின்ட்டு. ஓ, அந்த மாதிரி அது நடக்க சரி. வைப்பாங்க. அந்த மாதிரி ம். நம்மள வந்து நம்ம முழுசா பகவான் கிட்ட சரணாகதி அடையும் போது இந்த மாதிரி நடக்கவே முடியாத விஷயங்கள்லாம் புலன்களை கட்டுப்படுத்துறதுலாம் அவ்வளோ மன கட்டுப்பாடு புலன் கட்டுப்பாடுலாம் சாமானியமான விஷயமே கிடையாது. நம்ம ம். செய்யற முயற்சி பார்த்து கிருஷ்ணரே வந்து நம்மள அப்படி கூட்டின்னு போயிடுவாரு. அவ்வளவுதான். அது மட்டும் நம்ம நம்ம செய்யணும். கட்டுப்பாட்டுல இல்ல. இல்ல அது ம். மட்டும் செய்யணும். அந்த ம். சரணாகதின்ற ஒரு இல்ல உபன்யாசத்தை பக்தர்களுக்கும் கொடுக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு எனக்கு. அதை நான் நல்லா பண்ணி கொடுப்பேன். போடுங்க மாதாஜி, சொல்லுங்க மாதாஜி. இந்த சரணாகதிங்கிறது சும்மா நம்ம வாய் வார்த்தையா அதெல்லாம் சொன்னா சரி வராது இல்லையா? ஃபுல்லும் சரணாகதி பண்ணாதானே அப்புறம் நம்மள நம்முடைய பாத்துப்பாரு. நம்முடைய முயற்சினால கிடையாது. ஆனா ம். முயற்சியினுடைய உச்சக்கட்டத்துக்கு நான் போய் காட்டணும் பகவானுக்கு. ம். அது காட்டுறது இல்ல, இயல்பாவே இந்த பக்தன் உண்மையா போராடுறான் அப்படின்றது பகவான் புரிஞ்சுப்பாரு. ஆமா. அவ்வளவு வரைக்கும் நம்ம சும்மா மேல செஞ்சுதான் இந்த வரி மேல இந்த வரி இல்ல, இவனுக்கு ஆழ்ந்தமாவே இருக்குன்னுட்டு என்ன இருந்தா அவர் நம்ம கருணை காட்டுவார். காட்டுவார், கண்டிப்பா காட்டுவார். ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி, கிருஷ்ணா. தேங்க்யூ. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது புத்தி எங்கெங்கேயோ போகுது. மத்தியானம் டிஃபனுக்கு என்ன செய்யலாம், அது என்ன செய்யலாம், இது என்ன செய்யலாம், வாய் சொல்லுது, மைண்ட் வேலை செய்யுது, எங்க புத்தி வந்து ஊர் சுத்திட்டு வருது மனசுக்கு. அது வந்து கட்டுப்படுத்தவே முடிய தினமுமே மாட்டேங்குது. பக்தியில வந்து தினமுமே போராட்டம் தான். மேல ஏறி கீழே இறங்குறது, மேல ஏறி கீழே இறங்குறது. அந்த போராட்டும் மாதாஜி. போது பகவான் நம்ம மீது கருணை காட்டுவார். சரி பாவம் அப்படின்னு. ஓகே, ஓகே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ம். மாதாஜி, இப்போ நம்ம இஸ்கான்குள்ள போகும்போது டிவோட்டிஸ் அசோசியேஷன்ஸ்ல இருக்கும் போது ஏதாவது ஒரு சின்னதா அவங்க நம்மள ஃபீல் பண்ற மாதிரி நம்மள பண்ணிட்டாங்க நம்ம ஃபீல் பண்ணும் போதுமே, அப்போ ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க கிட்ட நம்ம க்ளோஸா பேச வேண்டாம் அப்படின்னு ஒரு ஃபீல் வருது. ஒரு சில டிவோட்டிஸ்ட் நல்லாவே அசோசியேஷன்ல இருக்கும். ஒரு ஒரு சின்ன ஒரு சின்னதா அந்த மாதிரி ஒரு பேசக்கூடாது, ஒரு அவங்க நம்மளை இப்படி தப்பா நினைக்கிறாங்க, நம்மளை அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது ஒருவேளை நம்ம மேல தப்பா இருக்கா அவங்க மேல தப்பா இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. இது கிருஷ்ணா கான்சியஸ் வந்து இந்த மாதிரி ரியலைசேஷன் புரிஞ்சுக்கிறோம். முந்திலாம் நம்ம மேலதான் கரெக்ட்னு தோணும். இப்ப கிருஷ்ணா கான்சியஸ் வந்து அவங்க மேல கரெக்டா நம்ம மேல கரெக்டான்னு கூட இப்ப எண்ணங்கள் வர்றதே இப்போ இது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவங்க நம்மள புரிஞ்சுக்கலையே அப்படின்னு ஒரு ஃபீல் ஆயிட்டு அவங்கள அவாய்ட் பண்ணாலும் தப்பு. ஏன்னா டிவோட்டியா இருக்காங்க. அப்ப நம்மளுக்கு அஃபென்ஸ் பண்ணா நம்மளுக்கு அஃபென்ஸா போயிருது அது. நம்ம பக்தி பண்ணுமோ அது தடங்கலாயுது. அவங்கள பார்க்கும்போது நம்ம ஆனா அவங்க என்ன நல்லா புரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு ஆசை வருது. அப்ப நம்ம என்னங்க மாதாஜி செய்யறது இஸ்கான்ல? இது அதான் ஒரு ஒரு டெக்னிக்கா ஒரு கேள்வி கேட்குறீங்க. அப்படியே அவங்கள பொறுத்து இப்ப வந்து அவங்க வந்து உங்களுக்கே தெரியாது நீங்க தப்பா அவங்க தப்பான்னு தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலை. கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா, உண்மையா மனச சின்சியரா போட்டீங்கன்னா, நீங்க தப்பா இருந்தா நீங்க மன்னிப்பு கேட்டு அவங்க கிட்ட, இல்ல இன்னும் 2, 3 சான்ஸ் குடுங்க அவங்க கிட்ட. அவங்கள நீங்க கண்டுபிடிங்க. அவங்க உண்மையா என்ன புரிஞ்சுக்கிறாங்களா? இல்ல இப்ப உட்கார்ந்து பேசலாம். பக்தர்கள் கிட்ட உட்கார்ந்து பேசலாம். என்னம்மா, ஏன் இந்த மாரி பண்றீங்க? அப்படின்னு உட்கார்ந்து பேசுங்க. அதுக்கெல்லாம் அவங்க வரல. அவங்க பேர்ல தப்புன்னு வச்சுக்கலாம். அப்பன்னா என்ன பண்ணலாம்? அவங்க பேர்ல தப்புன்னா, அவங்க தப்பு மட்டும் வெறுங்க. அவங்கள வெறுக்காதீங்க. நான் திரும்ப திரும்ப பக்தர்களுக்கு சொல்றதுதான், தவறுகளை நிறைய இடத்துல பார்க்கணும். அந்த தவறுகளை மட்டும் வெறுக்கணும். நானே நிறைய முறை நிறைய பக்தர்களை வந்து இது பண்றாங்களே, இது மாதிரி செய்யறாங்களேன்ற ஒரு ஆதங்கம் என்ன மீறி என் வாயில வந்துருது. அப்போ நான் திருப்பியும் நான் எனக்கும் சொல்றது, இல்ல சொல்றவங்களுக்கும் நான் சொல்றது, அவங்க தவறை மட்டும் வெறுக்கலாம். அவர்களை வெறுக்க கூடாது. அவர்களுக்கு நாம செய்ய வேண்டிய மரியாதை ஹரே கிருஷ்ணா சொல்லணுமா, ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதாவது பிரசாதம் கொடுக்கறது, ஏதாவது ஒரு உதவிகள் உங்களால முடிஞ்ச விஷயங்களை செய்யணும். உங்களால முடியாத விஷயத்த செய்யுங்கன்னு சொல்ல, ஒரு மலையை தூக்கின்னு ஓடுங்க அவங்களுக்காகன்னு சொல்லலாம். உங்களால முடிஞ்ச சில அடிப்படை விஷயங்களை செஞ்சே ஆகும். மனிதாபிமான அடிப்படையில இவங்களுக்கு இதை செய்யணும், ஒரு உடம்பு சரியில்லை அவங்களுக்கு, உங்களால முடியும் அப்படின்ற பட்சத்துல நீங்க செய்ய வேண்டிய கடமைகள், ஒரு மனிதனுக்கு மனிதன், பக்தனுக்கு பக்தனா செய்ய வேண்டிய விஷயங்களை நீங்க செய்யலாம். செய்ய முடியாத விஷயங்களை செய்ய சொல்ல நானு அதையும் தெளிவா சொல்லிடுறேன். அவர்களுடைய தவறுகளை மட்டும் வெறுங்கள், அவர்களை வெறுக்கக்கூடாது. அவ்வளவுதான். இது வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கீங்க. ரொம்ப ஓவரா போனா உங்களுக்கு துன்பம் அதிகமாகுதுன்னா நீங்க விலகலாம்.
உங்க மேலதான் தப்பு அப்படின்னா போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நான் எப்படி என்னை திருத்திக்கலாம்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டுக்கலாம். அவங்க சரிங்க சொல்லுவாங்க. அவங்க நல்லவங்களா இருந்தா இல்லைங்க அப்படிலாம் இல்லை அப்படிலாம் நான் நினைக்கலன்னு வேற சொல்லிடுவாங்க. நீங்க கூட இது மாதிரி உள்ள மனக்கற்பனை ஓடலாம். அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நீங்க பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு செட் ஆகுதான்னு பாருங்க. செட் ஆகலைன்னா அவங்கள பொதுவான மரியாதை பொதுவான இடத்துல மத்த இடத்துல சக மரியாதை எல்லாம் கொடுத்து வணங்கிட்டு விலகிடுங்க. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள்? நாளைக்கு வகுப்பு நடக்காது. ஒரே நிமிஷம். நாளைக்கு நிறைய பக்தர்கள் நாளைக்கு தானே ஸ்நான யாத்திரை சென்னையில ரத யாத்திரை மாதாஜி. ஆ? சென்னையில நாளைக்கு ரத யாத்திரை. சென்னையில ரத யாத்திரை, நாளைக்கு ஸ்நான யாத்திரை. கோயம்புத்தூர்ல ஸ்நான யாத்திரை மாதாஜி அதனால நாளைக்கு. நாளைக்கு வகுப்பை நம்ம நிறுத்திடலாம்.